கபிலர் வேகமாக இறங்கத் தொடங்கினார். அவன் நடக்கவில்லை, தாவி கடந்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்த்தவாறு சிறு புதர்களை விலக்கி வேகமாக நடக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். ஏறும்போது முன்னால் செல்பவன் எவ்வளவு உயரம் போனாலும் ஆளை பார்த்துவிட முடியும். இறங்கும்போது அப்படி அல்ல. அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவனது உருவம் மறைந்து தெரிந்தது. பேச்சு கொடுத்தால் மட்டுமே அவனை பின்தொடர முடியும் என்பதை உணர்ந்த கபிலர் கவனமாக நடந்தபடி கேட்டார். காடுகள் கொம்புகளால் ஆனதா என்று எப்படி கேட்டாய் என்றார். கொம்புகள் என்றால் மிருகங்களின் கொம்புகள் என்று நினைத்து விட்டீர்களா? நான் மரங்களின் கொம்புகளை சொன்னேன். கபிலருக்கு விளங்கவில்லை. கழுத்தை நீட்டி பார்த்தார். அவன் எந்த புதர் தாண்டி போய் கொண்டிருக்கிறான் என தெரியவில்லை. சத்தமாக குரல் கொடுத்தார். கொப்புகளைத்தான் கொம்புகள் என்று சொல்கிறாயா? இல்லை, நாங்கள் மரத்தின் வேர்களை மரக்கொம்புகள் என்றுதான் சொல்வோம். மரம் மேல் நோக்கி வளருவது அல்ல, கீழ் நோக்கி வளருவது. இறுகிய மண்ணையும் கரும்பாறையும் தனது கொம்புகளால் பிளந்து கொண்டு அது உள் செல்கிறது. மரத்தின் முழு ஆற்றலும் அதன் கொம்புகளில் தான் இருக்கிறது. உடலை விட நீளமானவை அதன் கொம்புகள் தான். கற்றவற்றை ஒருவன் தலைகீழாக புரட்டிக் கொண்டிருக்கிறான் என தோன்றிய போது முன்வைத்த வலதுகால் இடறியது. சிறுபாறையில் பாதம் நழுவிச் சரிந்தது. பக்கத்தில் இருந்த செடியை பிடித்து கீழே விழுந்து விடாமல் நின்றார் கபிலர். காலிடறி கற்கள் உருளும் சத்தம் கேட்டதும் நீலன் வேகமாக மேலேறி வந்தான். பக்கத்தில் இருந்த வேம்பின் மீது கை சாய்த்து நின்றார் கபிலர். சிறிது நேரம் உட்காருங்கள் என்று சொன்னவன் பாதங்களை உள்ளங்கையால் பிடித்து தசைகளை இழுத்து விட்டான். அவரது முகத்தை பார்த்தபடி, நடக்கலாமா என்றான். கொஞ்சம் பொறுப்பா என்பது போல அவரது பார்வை இறங்கியது. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டார். வேப்பம் பூக்கள் சுற்றிலும் உதிர்ந்து கிடந்தன. பூக்களை எடுத்து உள்ளங்கையில் வைத்து உற்று பார்த்தார். மூச்சு காற்றில் பூக்கள் அசைந்தன. பேச்சு கொடுத்தால் உட்கார்ந்திருக்கும் நேரத்தை சிறிது நீட்டிக்கலாம் என யோசித்த கபிலர், வேப்பம் பூ யாருக்கு உரியது தெரியுமா என்றார். சிற்றெரும்புக்கு உரியது. கபிலர் பதற்றம் அடைந்தார். நான் அதை கேட்கவில்லை. வேப்பம் பூ மாலை யார் சூடுவதற்கு உரியது தெரியுமா என்று கேட்டுவிட்டு ஏதாவது பதிலை சொல்லிவிடுவானோ என்ற பதற்றத்தில் அவரே பதிலையும் சொன்னார். பாண்டிய மன்னனுக்கு உரியது. சரி, அப்படியே நடக்கத் தொடங்குங்கள். நான் அருகிருந்து அழைத்துச் செல்கிறேன் என்றான். கபிலர் நடக்கத் தொடங்கினார். எட்டு வைக்கும் போது கால் நரம்பு சுண்டுவது போல் இருந்தது. சூரியனின் அடிவிளிம்பு காரமலையின் தலையை தொட்டது. முன்னால் நடந்தபடியே கேட்டான். வயல் நண்டை பார்த்திருக்கிறீர்களா? சம்பந்தம் இல்லாமல் கேட்கிறானே என எண்ணியபடி பார்த்திருக்கிறேன் என்றார். வயல் நண்டின் கண்கள் வேப்பம்பூவை போலத்தான் இருக்கும். உங்கள் பாண்டியன் வயல் நண்டை மாலையாக அணிந்து கொள்வானா? கேட்டபடி நம்மட்டு சிரிப்போடு 4-8 முன் தாவிச் சென்றான். கபிலர் நிலை குலைந்து போனார். பெரும் வேந்தனை சாதாரண வீரன் ஒருவன் இவ்வளவு தாழ்த்தி தன்னிடம் பேசுகிறானே, இதை கேட்டுக்கொண்டிருப்பது ஆரம் அல்ல என்று தோன்றியது. இந்த எண்ணம் முழுமை அடையும் முன்னர் அவருக்குள் இருந்த கவிஞன் விழித்துக் கொண்டு வெளியில் வந்தான். என்ன அழகான ஓர் உவமை! கன நேரத்தில் எப்படி இவ்வளவு பொருத்தமான ஓர் ஒப்பீட்டை செய்தான்? காதலுக்குள் சூழ் கொண்டு கிடக்கிற ஒருவனுக்கு உவமைகள் வராதா என்ன? மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க கபிலர் கேட்டார். வயல் நண்டின் கண்கள் தான் அப்படி இருக்குமா? கடல் நண்டின் கண்கள் அப்படி இருக்காதா? எனக்கு தெரியாது. நான் கடல் பார்த்தது இல்லை. ஆனால் நீரும் நிலமும் மாறுபடுகையில் வடிவமும் மாறுபடத்தான் செய்யும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் கடல் பார்க்க வேண்டும். ஏன்? அது அவ்வளவு விரிந்து பறந்தது. அளவற்றது. முன்னால் போய்க் கொண்டிருந்த நீலன் சட்டென திரும்பி கபிலரை நேர்கொண்டு பார்த்துக்கொண்டு கேட்டான். எங்கள் பாரியின் கருணையை விடவா? கபிலர் மனதுக்குள் சுருங்கி போனார். பாரி வருவான்.